வணக்கம் நண்பர்களே, டெட் செட்க்கு வரவேற்கிறேன். வரலாற்றை சோதிக்கும் பாட்காஸ்ட். யோகா என்பது வெறும் உடற்பயிற்சி அல்ல. இது ஆன்மாவிற்கான 5000 ஆண்டுகள் பழமையான ஒரு தொழில்நுட்பம். நாங்கள் வரலாற்றை ஆய்வு செய்தோம். இது வெறும் உடலை வளைப்பது பற்றியது அல்ல. இது கட்டுப்பாட்டை கண்ட்ரோல் பற்றியது. மனதின் மீதான கட்டுப்பாடு, யதார்த்தத்தின் மீதான கட்டுப்பாடு. இந்த அறிவியல் உண்மையானது. இதற்கான தரவுகள் மிகவும் ஆழமானவை. ஆதி மூலத்தை மீட்டெடுங்கள். அதன் சக்தியை மீட்டெடுங்கள். டெட் செட் ஹிஸ்டரி சிக்கு. இப்போ உங்களுக்கு யோகான்னு சொன்ன உடனே ஃபர்ஸ்ட் என்ன ஞாபகம் வருதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆமா, கண்டிப்பா ஜிம்ல போய் வேர்க்க விருக்க செய்யற ஒரு ஒர்க் அவுட் இல்லைன்னா விலை உயர்ந்த யோகா பேண்ட்ஸ் போட்டுட்டு பண்ற பயிற்சிகள் தோணும். கரெக்ட். அந்த அழகிய மலை உச்சியில நின்னு இன்ஸ்டாகிராம்ல போடுற அந்த போட்டோஸ் அதானே. ஆனா இன்னைக்கு நாம பேச போற அந்த ஆழமான தேடல் உங்க மனசுல இருக்கிற அந்த பிம்பத்தை அப்படியே சுக்கு நூறா உடைக்க போகுது. கண்டிப்பா உடைக்கும். ஏன்னா யோகாங்கிறது வெறும் உடலை வளைக்கிற ஒரு ஃபிட்னஸ் ட்ரெண்ட் கிடையாது. அதாவது 4500 வருஷங்களுக்கும் மேலான ஒரு பிரம்மாண்டமான நாகரிகத்தோட உணர்வு நிலை அறிவியல். சயின்ஸ் ஆஃப் கான்ஷியஸ்னஸ். ஆமா, எக்ஸாக்ட்லி. மேற்கத்திய உலகம் இதை எப்படி முற்றிலும் தப்பா புரிஞ்சுகிட்டு அதிலிருந்து ஆன்மீக ஆழத்தை எல்லாம் வெட்டி எரிஞ்சிட்டு இன்னைக்கு வெறும் பல பில்லியன் டாலர் வியாபாரமா மாத்திருக்காங்க அப்படிங்கறத தான் நாம ரொம்ப ஆழமா பார்க்க போறோம். சரி, இந்த தேடலை ஆரம்பிக்கணும்னா நம்ம கால இயந்திரத்துல கொஞ்சம் பின்னோக்கி பயணிக்கணும். புதுடெல்லியில இருக்கிற தேசிய அருங்காட்சியகத்துக்கு நீங்க என்னைக்கு அது போனீங்கன்னா அங்க ஒரு சின்ன பொருளை பார்க்கலாம். ரொம்ப சின்ன பொருள் அது. ஆமா, வெறும் 3 சென்டிமீட்டர் அளவுள்ள ஒரு ஸ்டீடைட் கல் முத்திரை அது. 1928, 29 அந்த காலகட்டத்துல சிந்து சமவெளி நாகரிகத்தோட மையமான மொஹஞ்சதாரோல அகழ்வாராய்ச்சி பண்ணும்போது இது கிடைச்சது. இதோட காலம் பாத்தீங்கன்னா சுமார் கிமு 2600 இருந்து 2500 வரைக்கும் கணிக்கப்பட்டிருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எகிப்துல பிரமிடுகள் முழுசா கட்டி முடிக்கப்படுறதுக்கு முன்னாடியே உருவாக்கப்பட்ட ஒரு முத்திரை இது. அந்த ஒரு சின்ன முத்திரையில அப்படி என்ன பிரம்மாண்டம்னு நீங்க கேட்கலாம். அந்த முத்திரையில ஒரு மனித உருவம் மிக துல்லியமா ஒரு தியான நிலையில உட்கார்ந்திருக்கு. 2 குதிங்கால்களும் ஒன்னா சேர்த்து கைகள் முழங்கால்கள்ல ஓய்வெடுக்கிற ஒரு ஆசன நிலை அது. கரெக்ட். இத பத்மாசனம் இல்லனா மூலபந்தாசனம்னு சொல்லலாம். அந்த உருவத்தோட தலையில ஒரு கொம்பு மகுடம் இருக்கு. சுற்றிலும் புலி, யானை, காண்டாமிருகம், எருமை, அப்புறம் மான்கள்னு இருக்குது. இத பார்க்கும்போது ஏதோ வேட்டை காட்சி மாதிரி தெரியலையே. நிச்சயமா இல்ல. அத்தனை காட்டு விலங்குகளுக்கு நடுவுல இயற்கையை முழுமையா கட்டுப்படுத்தி எந்த சலனமும் இல்லாம அசைவற்ற நிலையில உட்கார்ந்திருக்கிற இந்த உருவத்தை தான் பசுபதி முத்திரை அப்படின்னு சொல்றாங்க. அதாவது விலங்குகளின் தலைவன் ஆதியோகியான சிவபெருமானோட முற்கால வடிவம்னு இத ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. ஆனா எனக்கு இதுல ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னா, சொல்லுங்க, இன்னைக்கு நிறைய பேர் யோகா கிளாஸ் போகும்போது பதஞ்சலி முனிவர் தான் யோகாவை கண்டுபிடிச்சாருன்னு பேசிக்கிறாங்களே. ஆமா, அது ரொம்ப பரவலான ஒரு தப்பான நம்பிக்கை. ஆனா பதஞ்சலி வாழ்ந்த காலத்துக்கு சுமார் 2000 வருஷங்களுக்கு முந்தைய முத்திரை இது. பதஞ்சலி யோகாவை கண்டுபிடிச்சாருன்னு சொல்றது இன்டர்நெட்டை நேத்து தான் யாரோ கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்றதுக்கு சமம் இல்லையா? மிகச்சரியான ஒப்பீடு. பதஞ்சலி இது ஒரு சிஸ்டமா தொகுத்தாரே தவிர அவர் இதை கண்டுபிடிக்கல. இந்த பசுபதி முத்திரை நமக்கு என்ன சொல்லுதுன்னா, யோகாங்கிறது ஏதோ ஒரு தனிநபரோட பொழுதுபோக்கு கிடையாது. அது ஒரு மாபெரும் நாகரிகத்தோட பல 1000 வருஷம் ஆன்மீக தேடலோட வெளிப்பாடு. கண்டிப்பா. சரி, இந்த முத்திரை, ஆசனம் மாதிரியான பிசிக்கல் சான்றுகள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், வெறும் உடலை வளைக்கிறது மட்டும் யோகாவோட நோக்கம் இல்லையே. ஆமா, அப்போ இந்த தத்துவம் அப்புறம் மனசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் எங்க முதல்ல பதிவு பண்ணாங்க? அதுக்காக நாம உலகத்தோட மிக பழமையான இலக்கிய சான்றுகளான வேதங்களுக்குள்ள போகணும். கிபி 1500 காலகட்டத்தை சேர்ந்த ரிக்வேதம் தியானம் செய்யற முனிகள் அப்புறம் கேசின்கள் பத்தி குறிப்பிடுது. ஓ, இந்த கேசின்கள் அப்படிங்கிறவங்க யாரு? நீண்ட கேசத்தை கொண்ட இவங்க காற்றைய ஆடையாக அணிந்தவர்கள் அப்படின்னு ரிக்வேதத்துல ரொம்ப அழகா வர்ணிக்கப்படுறாங்க. காற்றைய ஆடையாக அணிந்தவர்கள்
கேக்குறதுக்கே ரொம்ப கவித்துவமா இருக்கு. அதே போல அதர்வ வேதத்துல விராத்தியர்கள் அப்படின்னு ஒரு குழுவினர் பத்திய குறிப்பு இருக்கு. இவங்க பிராணாயாமம் அப்புறம் தியானம் மூலமா தங்களோட உணர்வை எப்படி விரிவுபடுத்துறது அப்படிங்கிற தவத்துல ஈடுபட்டவங்க. இதெல்லாம் படிக்கிறதுக்கே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. ஆனா இதுல நான் ஒரு கதைய படிச்சேன். உபனிஷத்துகள்ல, குறிப்பா கடோபனிஷத்துல வர்ற ஒரு கதை. இது எனக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருந்துச்சு. அந்த நசிகேதன் கதையை தானே சொல்றீங்க? ஆமா, நசிகேதன் அப்படின்னு ஒரு 13 வயது சிறுவன். அவன் நேரா மரணத்தின் தேவனான யமதர்மன் கிட்டயே போய் இறப்பிற்கு பின் என்ன நடக்கும், ஆத்மானா என்ன அப்படின்னு நேருக்கு நேரா கேள்வி கேக்குறான். யமதர்மன் கிட்டேயேவா? ஆமா, யமன் அவனை பார்த்து, இதெல்லாம் உனக்கு எதுக்குப்பா, உனக்கு உலகத்துல இருக்கிற அத்தனை செல்வங்களையும் ராஜ்யங்களையும் தர்றேன்னு ஆசை காட்டுறாரு. இப்போ உள்ள பசங்களா இருந்தா என்ன பண்ணுவாங்கன்னு யோசிச்சு பாருங்க. அதான், ஒரு சாதாரண 13 வயது இளைஞன் கிட்ட இன்னைக்கு ஒரு சொகுசு காரையோ ஒரு பெரிய பங்களாவையோ கொடுத்து அவன் என்ன பண்ணுவான்? துள்ளி குதிச்சு வாங்கிக்குவான். ஆமா, சந்தோஷமா போயிடுவோம். ஆனா நசிகேதன் எனக்கு இது எதுவுமே வேண்டான்னு மறுத்துட்டு, எனக்கு அந்த இறுதி உண்மை மட்டுமே வேணும்னு ரொம்ப விடாப்பிடியா நிக்கிறான். அந்த விடாபிடியான தேடலுக்கு பதிலளிக்கிற விதமா யமன் ஒரு மிகச்சிறந்த உருவகத்தை சொல்றாரு. இது சாதாரண உருவகம் கிடையாது. மனித உடலை பத்தின முதல் அப்புறம் மிக தெளிவான ஒரு சைக்கலாஜிக்கல் மேப். ஏன்னா மனித உடலை ஒரு ரதமாவும் அதுல பயணிக்கிற ஆத்மாவை அந்த ரதத்தோட உரிமையாளனாவும் அவர் ஒப்பிடுறாரு. ரதம்னா தேர் தானே? ஆமா, ஒரு தேர். அந்த தேரை ஓட்டுற சாரதி யாரு தெரியுமா? உங்களுடைய அறிவு இல்லனா புத்தி. சாரதியோட கையில இருக்கிற கடிவாளம் தான் உங்க மனம். தேரை இழுத்துட்டு போற குதிரைகள் தான் உங்க ஐம்புலன்கள், கண்கள், காதுகள் எல்லாமே. வாவ், இத நாம இன்றைய வாழ்க்கையோட பொருத்தி பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய தட்டு நிறைய ஜங்க் ஃபுட் இருக்குன்னு வச்சுப்போம். ஆமா, ரொம்ப டெம்ப்டிங்கா இருக்கு. உங்க அறிவு, அதாவது சாரதிக்கு அது உடம்புக்கு கெடுதல்னு நல்லா தெரியும். ஆனா உங்க புலன்கள், அந்த குதிரைகள், அந்த உணவை பார்த்ததும் கட்டுப்பாட்டை மீறி ஓடுது. கரெக்ட். சாரதியால மனச, அதாவது கடிவாளத்தை இறுக்கி பிடிக்க முடியல. குதிரைகள் தரிகெட்டு ஓடுனா என்ன ஆகும்? தேர் தடம் புரண்டிடும். அந்த புலன்களையும் மனதையும் அடக்கி ஆள்ற ஒரு நுட்பம்னு கடோபனிஷத் ரொம்ப தெளிவா வரையறுக்குது. ரொம்ப அருமையான விளக்கம். இதே போல சாந்தோக்கிய உபனிஷத் தத்துவமசி, அதாவது அது நீயே அப்படிங்கிற மாபெரும் தத்துவத்தை முன்வைக்குது. அது நீயே அப்படின்னா, நீங்க இந்த வெறும் உடலோ சதா அலைபாயிர மனதோ கிடையாது. அந்த எல்லையற்ற பிரபஞ்ச உணர்வு நீங்களே அப்படிங்கறத தத்துவார்த்தமா அது விளக்குது. ஒரு நிமிஷம், இதெல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப உன்னதமான தத்துவங்களா இருக்கு. ஆனா சாதாரண மனிதர்களான நாம இதை எப்படி நடைமுறையில புரிஞ்சுக்கிறது? இதுக்கு ஒரு தெளிவான மேப் மாதிரி ஏதாச்சும் இருக்கா? அங்கதான் சாங்கியம் உள்ள வருது. கபில முனிவர் உருவாக்கின இந்த சாங்கிய தத்துவம் தான் 2000 வருஷங்களுக்கு முன்னாடியே மனித மனதோட முதல் வரைபடத்தை மிக துல்லியமா வரைஞ்சது. ஓ, சாங்கியமா? ஆமா, சாங்கியம் இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையுமே ரெண்டு உண்மைகளா பிரிக்குது. ஒன்னு புருஷன், மற்றொன்று பிரகிருதி. புருஷன், பிரகிருதி, இத கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? கண்டிப்பா. புருஷன் அப்படிங்கிறது உங்களோட தூய உணர்வு நிலை, அதாவது பியோர் கான்ஷியஸ்னஸ். இது எதையும் செய்யறதில்ல, எந்த மாற்றத்துக்கும் உள்ளாகிறதில்ல. அப்போ அது என்னதான் பண்ணும்? இது நடக்கிறது எல்லாம் வெறும் சாட்சியா நின்னு வேடிக்கை பார்க்கிற ஒரு நிலை, அவ்வளவுதான். சரி, ரெண்டாவதா சொன்ன அந்த பிரகிருத்தினா என்ன? பிரகிருதிங்கிறது இயற்கை இல்லனா பருப்பொருள், மேட்டர் அப்படின்னு சொல்லலாம். இந்த பிரகிருதி சத்துவம், ரஜஸ், தமஸ் அப்படிங்கிற 3 குணங்களால ஆனது. இந்த 3 குணங்கள்லாம் என்ன? இது எப்படி நமக்குள்ள வேலை செய்யுது? ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கலாம். தமஸ் அப்படிங்கறத காலையில அலாரம் அடிச்சதும் உங்களால எழுந்திருக்க முடியாம இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கலான்னு அந்த ஸ்னூஸ் பட்டன் அழுத்துறீங்களே. ஆமா, டெய்லி நடக்கிறது தான் அது. அந்த மந்தமான கனமான உணர்வு தான் தமஸ். இப்போ ரஜஸ்னா என்னன்னா, நீங்க டிராஃபிக்ல சிக்கிக்கும் போது முன்னாடி போறவன் மேல வர்ற ஒரு விதமான பதற்றம், கோபம், ஒரு அதிகப்படியான எனர்ஜி. ஓகே, அந்த கோபமும் பதற்றமும் ரஜஸ். அப்போ சத்வம்? சத்வம் அப்படிங்கிறது அதிகாலையில ஒரு காஃபியை குடிச்சிட்டு அமைதியா பால்கனில நிக்கும்போது கிடைக்கிற ஒரு தெளிவான அமைதியான மனநிலை. இந்த 3 சேர்ந்தது தான் பிரகிருதி. ஒரு நிமிஷம் பொறுங்க, நீங்க சொல்ற மாதிரி பார்த்தா எனக்கு ஒரு சந்தேகம் வருது. மேற்கத்திய தத்துவத்துல 17ஆம் நூற்றாண்டுல ரெனே டெஸ்கார்ட்ஸ் அப்படின்னு ஒருத்தர் மைண்ட் பாடி ப்ராப்ளம் அப்படின்னு ஒரு பெரிய கேள்வியை எழுப்பினார். ஆமா, ரொம்ப ஃபேமஸான தியரி அது. அதாவது கண்ணுக்கு தெரியாத மனசும் கண்ணுக்கு தெரியும் உடலும் எப்படி ஒன்னோடு ஒன்னு தொடர்பு கொள்ளுதுன்னு அவர் ரொம்பவே குழம்பினாரு. மேற்கத்திய உலகம் இன்னைக்கு வரைக்கும் இதுக்கு விட தேடிட்டு இருக்கு.
ஆனா நீங்க சொல்ற சாங்கியம் இத பத்தி என்ன சொல்லுது? இங்கதான் சாங்கியத்தோட மேதமையே அடங்கியிருக்கு. சாங்கியம் அந்த கேள்வியையே உடைச்சிடுச்சு. எப்படி? நீங்க எதை மனசுன்னு சொல்றீங்களோ உங்களோட ஈகோ, புத்தி எல்லாமே பிரகிருதி, அதாவது அதுவும் பருப்பொருள் தான் அப்படின்னு சாங்கியம் சொல்லுது. என்னது? ஏன் எண்ணங்கள், ஏன் ஈகோ எல்லாமே வெறும் பிசிக்கல் மேட்டரா? ஆமா, உடல் அப்படிங்கிறது தடிமனான பருப்பொருள், மனம் அப்படிங்கிறது மிக நுட்பமான பருப்பொருள், அவ்வளவுதான் வித்தியாசம். இது ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. மனிதனோட அத்தனை துன்பங்களுக்கும் காரணம் அவித்யை, அதாவது அறியாமைதான்னு சாங்கியம் சொல்லுது. எப்படிப்பட்ட அறியாமை? அந்த தூய உணர்வு நிலையான புருஷன் தன்னை தப்பா இந்த உடலோடும் மனதோடும் அடையாளப்படுத்திக்கிறான். நான் ரொம்ப கோவமா இருக்கேன்னு நீங்க நினைப்பதே உங்களோட அறியாமைதான். ஓ, அப்ப நான் கோபம் இல்லையா? நீங்க கோபம் இல்ல, அந்த கோபம் அப்படிங்கிற பருப்பொருள் உங்களுக்குள்ள உருவாகிறது வேடிக்கை பார்க்கிற சாட்சி மட்டுமே. நீங்க அந்த தூய நிலையை உணர்ந்து பிரகிருத்தியிலிருந்து புருஷனை தனிமைப்படுத்துறது தான் யோகாவோட இறுதி இலக்கு. இத கைவல்யம்னு சொல்லுவாங்க. சரி, தியரி நல்லா புரிஞ்சிருச்சு. ஆனா இதை எப்படி பிராக்டிக்கலா செயல்படுத்துறது? எனக்கு கோபம் வரும்போது நான் கோபம் இல்ல, வெறும் சாட்சின்னு நினைக்கிறது எவ்ளோ கஷ்டம். இதுக்கு பிராக்டிக்கலா என்ன பண்றது? அதுக்கான ஒரு பிராக்டிக்கல் மேனுவல் தான் பதஞ்சலி முனிவர் நமக்கு கொடுத்த சூத்திரங்கள். ஓ, இப்ப பதஞ்சலிக்கு வர்றோம். ஆமா, நாம முன்னாடியே பேசின மாதிரி பல நூற்றாண்டுகளா வாய்வழியாகவும் சிறு சிறு குழுக்களிடமும் சிதறி கிடந்த யோக கலைகளை தொகுத்து 196 சூத்திரங்களா ஒரு சிஸ்டமேட்டிக் வடிவமா அவர் மாத்தினாரு. முதல் சில வரிகள்லயே யோகானா என்ன அப்படிங்கிறதுக்கான இலக்கணத்தை அவர் தந்துடுறாரு. யோகாஷ்சா சித்த விருத்தி நிரோதகா. அப்படின்னா அதாவது மனசுல எழும் அலைகளை, அந்த சிந்தனைகளை முழுமையா அடக்குதலே யோகா. இந்த இடத்துல நான் ஒரு உண்மைய சொல்லி ஆகணும். நேயர்களே, இதை கேட்கும் பொழுது நீங்க நிஜமாவே அதிர்ச்சி அடையலாம். இன்னைக்கு யோகானாலே விதவிதமா உடல வளைக்கிற ஆசனங்கள் தான்னு உலகம் முழுசும் நம்பப்படுது இல்லையா? கண்டிப்பா, அதான் பொதுவான பிம்பம். ஆனா பதஞ்சலியோட 196 சூத்திரங்கள்ல ஆசனம் பத்தி பேசுறது எத்தனை சூத்திரங்கள் தெரியுமா? வெறும் 3. ஆமா, யோசிச்சு பாருங்க. 196ல வெறும் 3 சூத்திரங்கள் மட்டும்தான் உடல் அமைப்பை பத்தி பேசுது. அதுலயே ஒரு பெரிய சுவாரஸ்யம் இருக்கு. அவர் எந்த ஒரு குறிப்பிட்ட ஆசனத்தோட பேரையோ உடலை இப்படி வளைக்கணும்னோ சொல்லவே இல்ல. பின்ன என்னதான் சொல்லியிருக்காரு? ஸ்திர சுகம் ஆசனம், அதாவது எந்த நிலையில உங்களால வலியின்றி ரொம்ப நேரம் அசையாம சௌகரியமா உட்கார முடியுதோ அதுவே ஆசனம் அப்படின்னு சொல்றாரு. வாவ்! அப்படியானா இன்றைய ஜிம் யோகாவுக்கும் பதஞ்சலி சொன்ன உண்மையான யோகாவுக்கும் எவ்ளோ பெரிய வித்தியாசம் பாருங்க. உண்மைதான். இதுக்காக அவரு அஷ்டாங்க யோகம் அப்படின்னு 8 அங்கங்களை கொண்ட ஒரு பாதையை வகுத்தார். அந்த 8 அங்கங்கள் என்னென்ன? யமம், அதாவது சமூக அறநெறி. நியமம், இது தனிமனித ஒழுக்கம். ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், அதாவது புலன்களை உள்நோக்கி திருப்புதல். அப்புறம் தாரணை, தியானம், கடைசியா சமாதி, பேரின்ப நிலை. இதுல கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, யமம், நியமம் மாதிரியான அறநெறிகளை பின்பற்றாம ஒருத்தன் நேர ஆசனத்துக்கோ மூச்சு பயிற்சிக்கோ போகக்கூடாது. கரெக்ட். மனம் தூய்மையா இல்லாம உடலை மட்டும் தயார்படுத்துறது ரொம்ப ஆபத்தானதுன்னு அவர் எச்சரிக்கிறாரு. சரி, இவ்ளோ கட்டுப்பாடுகள் இருக்கு. ஆனா உலகத்துல உள்ள மனிதர்கள் எல்லாரும் ஒரே மாதிரி இல்லையே. எனக்கு மணிக்கணக்குல உட்கார்ந்து தியானம் பண்றது கஷ்டமா இருக்கலாம். ஆமா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி. ஒருத்தருக்கு நிறைய எனர்ஜி இருக்கலாம், இன்னொருத்தர் ரொம்ப எமோஷனலா இருக்கலாம். ஒரே சட்டை எல்லாருக்கும் எப்படி பொருந்தும்? ரொம்ப அருமையான கேள்வி. எல்லாராலையும் கண்ணை மூடிக்கிட்டு தியானத்துல உட்கார முடியாது. ஒரு கதவு அனைவருக்கும் பொருந்தாது இல்லையா? ஆமா. இதுக்காகவே இந்து தர்மம் 4 வெவ்வேறு பாதைகளை வகுத்திருக்கு. உணர்ச்சி வசப்படுபவர்களுக்கு, அன்பை மட்டுமே நம்புறவங்களுக்கு பக்தி யோகா. ஓகே. அறிவின் மூலமா கேள்விகள் கேட்டு உண்மையை ஆராய நினைக்கிறவங்களுக்கு, நான் யாருன்னு பேடுறவங்களுக்கு ஞான யோகா. சூப்பர். உலக வாழ்வுல இருந்து கொண்டே செய்யற செயலோட பலன் எதிர்பார்க்காம கடமையை இறைவனுக்காக செய்யறவங்களுக்கு கர்ம யோகா. அப்புறம் எல்லாவற்றையும் விட்டுட்டு மனதையும் மூச்சையும் கட்டுப்படுத்தி தியானத்துல ஈடுபடுறவங்களுக்கு பதஞ்சலியோட ராஜயோகா. ஓ, அப்போ எனக்கு எது செட் ஆகுமோ அதை நான் தேர்ந்தெடுக்கலாமா? ஆமா, இந்த 4 பாதைகளையும் எப்படி போர்க்களத்துல வச்சு ஒருங்கிணைக்கிறது அப்படிங்கறத பகவத்கீதை ரொம்ப அற்புதமா காட்டுது. போர்க்களத்திலையா? ஆமா, குருக்ஷேத்திர போர்க்களத்துல அர்ஜுனனுக்கு உபதேசிக்கும் போது கிருஷ்ணர் இந்த 4ஐயும் தனித்தனியா பிரிக்காம ஒண்ணுக்கொன்னு தொடர்புடைய ஒரு முழுமையான வாழ்வியலா முன்வைக்கிறாரு. கீதையோட தாக்கம் எந்த அளவுக்கு இருக்குன்னா, அணுகுண்டை உருவாக்கின ராபர்ட் ஓப்பன்ஹேமர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆமா, தி ஃபாதர் ஆஃப் தி அட்டாமிக் பாம். அணுகுண்டு வெடிச்ச அந்த முதல் கணத்துல அவர் தான் தாய்மொழியில பேசல,
பகவத்கீதையோட 11வது அத்தியாயத்தின் வரிகளை சம்ஸ்கிருதத்திலேயே மேற்கோள் காட்டி நான் உலகங்களை அழிக்கும் காலன் அப்படின்னு சொன்னாரு. இந்த தத்துவம் எப்பேற்பட்ட அறிவியலாளர்களையும் ஆட்கொள்ளும் சக்தி கொண்டது. கண்டிப்பா. ஆனா பல பாதைகள் இருந்தாலும் மேற்கத்திய உலகால ரொம்ப மோசமா புரிச்சு கொள்ளப்பட்ட ஒரு பாதை உண்டுன்னா அது தந்திரம்தான். தந்திராவா? கொஞ்சம் இருங்க. மேற்கத்திய நாடுகள்ல இந்தியாவிலையும் கூட தந்திரா என்றாலே ஏதோ மாந்திரீகம் இல்லனா காமத்தோட ஒரு வடிவம், ஏதோ ஒரு ரகசியமான கல்ட் அப்படின்னு தானே எல்லாரும் நினைக்கிறாங்க. அதுதான் மிகப்பெரிய தவறு. ஒரு உதாரணம் சொல்றேன் கேளுங்க. வேதியியல் அப்படிங்கிற மாபெரும் அறிவியல ஒருத்தன் வெறும் தீபாவளி பட்டாசு தயாரிக்கிற வித்தன்னு நினைச்சா அது எவ்வளோ பெரிய முட்டாள்தனமோ? ஆமா, அது ரொம்ப அபத்தமா இருக்கும். அதை விட பெரிய முட்டாள்தனம் தந்திரத்தை வெறும் காமத்தோட சுருக்கிறது. தந்திரம் அப்படிங்கிற வார்த்தையோட உண்மையான அர்த்தம் என்னன்னா, தன் அப்படின்னா விரிவாக்கம், எக்ஸ்பேண்ட் பண்றது. த்ரா அப்படின்னா கருவி, இன்ஸ்ட்ருமெண்ட். அப்போ அது ஒரு கருவியா? ஆமா, உங்க மனித உணர்வை எல்லைகளற்று விரிவுபடுத்துற ஒரு மிக நுட்பமான கருவி அது. அப்படியா? அப்போ இது உடம்பை எப்படி அணுகுது? மேற்கத்தியர்கள் உடலை ஒரு பாவப்பட்ட பொருளா பார்த்த காலத்துல தந்திர மரபு மனித உடலை ஒரு தெய்வீக கோயிலாகவும் ஆன்மீக விழிப்புணர்வுக்கான ஒரு நுழைவாயிலாகவும் பார்த்தது. ஓ, உடலை போற்றாங்க. ஆமா, நமது கண்ணுக்கு தெரியாத நுண்ணுடல்ல 72,000 நாடிகள் இருப்பதாகவும் அதுல இடா, பிங்களா, சுஷ்மனா அப்படிங்கிற 3 நாடிகள் ரொம்ப முக்கியம்னும் அது வரைபடமிட்டு காட்டியது. முதுகெலும்போட அடையிலிருந்து உச்சந்தல வர 7 சக்கரங்கள் இருப்பதாக தந்திரம் சொல்லுது. எல்லாவற்றுக்கும் மேலா மூலாதார சக்கரத்துல உறங்கிக்கிட்டு இருக்கிற அபரிமிதமான காஸ்மிக் ஆற்றலான குண்டலினி சக்தி பத்தின முழுமையான அறிவியலை உலகத்துக்கு கொடுத்ததே தந்திர மரபுதான். ஆனா இதை ஏன் எல்லாரும் தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க? 19ஆம் நூற்றாண்டுல வந்த மேக்ஸ் முல்லர் மாதிரியான காலனித்துவ அறிஞர்கள் இத புரிஞ்சுக்கிற அறிவு இல்லாம இத ஒரு காட்டுமிராண்டித்தலம்னு கொச்சைப்படுத்திட்டாங்க. அந்த அறியாமை இன்னமும் தொடருது அப்படிங்கறது ஒரு பெரிய சோகம். சரி, இந்த உணர்வு நிலை இல்லனா கான்ஷியஸ்னஸ் பத்தி இவ்ளோ பேசுறோமே, இது பத்தி நமது நூல்கள்ல வேற என்ன சொல்லப்பட்டிருக்கு? அதுக்காக நம்ம மாண்டூக்கிய உபனிஷத் என்ன சொல்லுதுன்னு பார்க்கணும். வெறும் 12 வரிகள் எழுதப்பட்ட இந்த உபனிஷத் மனித உணர்வை 4 நிலைகளா பிரிக்குது. 4 நிலைகளா? என்னது? முதல் நிலை ஜாகிரத், அதாவது நாம இப்ப பேசிக்கிட்டு இருக்கிற விழிப்பு நிலை. 2வது ஸ்வப்னம், மனம் தனக்குள்ளேயே உலகை சிருஷ்டிக்கிற கனவு நிலை. 3வது சுஷுப்தி, எந்த எண்ணங்களும் இல்லாத ஆழ்ந்த உறக்க நிலை. 4வது துரியம், இந்த 3 நிலைகளுக்கும் ஆதாரமான தூய 4வது உணர்வு நிலை. ஒரு நிமிஷம், இந்த துரியம்னா என்ன? இது கொஞ்சம் என் தினசரி வாழ்க்கையோட கனெக்ட் பண்ண முடியுமா? கண்டிப்பா. நேயர்களே, நீங்களும் இதை கொஞ்சம் ஆழமா சிந்திக்கணும். நீங்க ராத்திரியில ரொம்ப ஆழ்ந்து தூங்கி எழுந்திருக்கீங்க. ஆமா. காலையில எழுந்த உடனே அப்பாடா நேற்று இரவு எனக்கு ஒண்ணுமே தெரியல, சூப்பரா தூங்குனேன் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? நிச்சயமா எல்லாரும் சொல்றதுதான். அந்த ஒண்ணுமே தெரியல அப்படிங்கிற விஷயத்தை உணர்ந்தது யாரு? கனவும் இல்ல, விழிப்பும் இல்ல, எதையும் உங்க புலன்கள் உணரல. அப்படின்னா அந்த வெற்றிடத்தை சாட்சியா இருந்து வேடிக்கை பார்த்த ஒரு சூக்ஷ்மமான உணர்வு உங்களுக்குள்ள முழிச்சிருந்தது இல்லையா? வாவ், அதுதான் துரியம். இது ரொம்பவே ஆழமான விஷயம். நான் எதுவுமே அறியல அப்படிங்கறத அறிந்த ஒரு உணர்வு. ஆமா, மாண்டூக்கிய உபனிஷத் இத ஓம் அப்படிங்கிற பிரணவ மந்திரத்தோட ஒப்பிடுது. ஆ அப்படிங்கிறது விழிப்பு நிலை, ஊ அப்படிங்கிறது கனவு நிலை, மா அப்படிங்கிறது ஆழ்ந்த உறக்க நிலை. ஓகே. இந்த 3 முடிஞ்சு வர்ற அந்த மௌனம் தான் துரியம். இன்னைக்கு டேவிட் சால்மர்ஸ் மாதிரியான நவீன நரம்பியல் தத்துவவியலாளர்கள் ஹார்ட் ப்ராப்ளம் ஆஃப் கான்ஷியஸ்னஸ்னு தலையை பீத்துக்கிறாங்களே. அதாவது மூளைக்குள்ள இருக்கிற வெறும் செல்கள் எப்படி உணர்வை உருவாக்குதுன்னு குழம்புறாங்களே. அதுதானே. அதுக்கான விடைய ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடியே நமது உபனிஷத்துகள் கொடுத்துடுச்சு. மூளை உணர்வை உருவாக்குறது இல்ல, அந்த பேரண்ட உணர்வுல மூளை ஒரு ரிசீவர் மாதிரி செயல்படுது, அவ்வளவுதான். இத்தனை நுட்பமான மனநிலைகளை அடையணும்னா அதுக்கு உடல் உறுதியா இருக்கணும் இல்லையா? அதுக்காகத்தான் நம்ம இன்னைக்கு பாக்குற இந்த ஆசனங்கள் எல்லாம் வந்ததா? மிகச்சரி. உடலை தயார்படுத்த உருவான தொழில்நுட்பம் தான் ஹட்ட யோகா. 9 முதல் 12ஆம் நூற்றாண்டுக்கு இடைப்பட்ட காலத்துல வாழ்ந்த கோரக்நாத் முனிவரால இந்த மரபு வலுப்பெற்றது. ஓ, அப்போ அது பதஞ்சலிக்கு ரொம்ப அப்புறம் வந்ததா? ஆமா, 15ஆம் நூற்றாண்டுல எழுதப்பட்ட ஹட்டயோக பிரதீபிகா அப்படிங்கிற நூல்ல தான் இன்னைக்கு நாம செய்யற உடற்பயிற்சி யோகாக்களோட ஆதி வேர் இருக்கு. அதுலயும் ஒரு ஆச்சரியம் என்னன்னா, என்னது? அந்த நூல்ல குறிப்பிட்டிருக்கிறது வெறும் 15 ஆசனங்கள் மட்டும்தான். வெறும் 15 ஆசனங்களா? இன்னைக்கு ஆயிரக்கணக்கில் ஆசனங்கள் இருக்கே. ஆமா, ஹட்ட யோகால ஹா அப்படின்னா சூரியன், அதாவது பிங்களா நாடி. டா அப்படின்னா சந்திரன், இடா நாடி.
உடல்ல ஓடுற அந்த 2 ஆற்றல்களையும் சமநிலைப்படுத்துறது தான் இதோட நோக்கம். உடல் அப்படிங்கிறது ராஜயோகத்தை அடையிறதுக்கான ஒரு ஏணி மட்டும்தான். ஜிம்முக்கு போய் பாடி பில்டிங் செய்யற மாதிரி உடலே இறுதி இலக்க ஆக்குறது இதோட நோக்கம் இல்ல. அதாவது 4500 வருஷங்களுக்கு முந்தைய பசுபதி முத்திரைக்கு அப்புறம் சுமார் 3000 வருஷங்கள் கழிச்சு உருவானதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்குற இந்த பிசிக்கல் யோகா. எக்ஸாக்ட்லி. இதெல்லாம் சரி, பண்டைய தத்துவங்கள் ஒரு புறம் இருக்கட்டும். இன்றைய நவீன அறிவியல், குறிப்பா நியூரோ சயின்ஸ் இத பத்தி என்ன சொல்லுது? நவீன அறிவியல் இதை அப்படியே ஏத்துக்குது. மூளையில டிஃபால்ட் மோட் நெட்வொர்க் டிஎம்என் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு. அது என்ன பண்ணும்? நீங்க சும்மா இருக்கும்போது உங்களையே அறியாம உங்க மனம் கடந்த காலத்தை பத்தி கவலைப்படுதே, அதுதான் இது. பதஞ்சலி எதை சித்த விருத்தின்னு சொன்னாரோ அதுதான் இந்த டிஎம்என். ஓ, தொடர்ந்து தியானம் அப்புறம் பிராணாயாமம் செய்யறவங்களோட மூளையில இந்த டிஎம்என்னோட அதீத செயல்பாடு கட்டுப்படுத்தப்படுது. பிராணாயாமம் உடம்புல எப்படி வேலை செய்யுதுன்னு அறிவியல் ரீதியா விளக்க முடியுமா? சும்மா மூச்சு விடுறதுல அப்படி என்ன மேஜிக் இருக்கு? இது ரொம்ப அருமையான சயின்ஸ். நீங்க மூச்சை உள்ளே இழுக்கிற நேரத்தை விட மூச்சை வெளியே விடுற நேரத்தை அதிகப்படுத்தும் போது அது உங்க உடம்புல உள்ள வேகஸ் நரம்ப நேரடியா தூண்டுது. வேகஸ் நரம்புனா? இது உங்க மூளையோட ஃபைட் ஆர் ஃபிளைட் சென்டருக்கு ஒரு சிக்னல் அனுப்புது. அதாவது சுற்றுப்புறத்துல எந்த ஆபத்தும் இல்ல, நாம பாதுகாப்பா இருக்கோம் அப்படின்னு. அட, உடனே அது உங்க இதய துடிப்பை குறைச்சு மன அமைதியை நேரடியா கொடுக்குது. ஆக 2500 வருஷங்களுக்கு முந்தைய சம்ஸ்கிருத உண்மைகளை ரிஷிகள் எப்படி வேலை செய்ததுன்னு சொன்னத தற்போதைய மருத்துவ சொற்களா இங்கிலீஷ்ல மொழிபெயர்க்கிற வேலையா மட்டும்தான் இன்னைக்கு நவீன அறிவியல் ஆச்சரியத்தோட செஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்படிதான் சொல்லணும். ஆனா இவ்ளோ பெருமை வாய்ந்த இந்த யோகா மேற்கத்திய உலகத்துக்கு எப்படி போச்சு தெரியுமா? விவேகானந்தர் மூலமா தானே? கரெக்ட். செப்டம்பர் 11, 1893ல சிகாகோல நடந்த உலக சமய மாநாட்டுல சுவாமி விவேகானந்தர் அமெரிக்க சகோதர சகோதரிகளே அப்படின்னு முழங்கின அந்த வரலாற்று சிறப்புமிக்க தருணத்துல தான் இது உலக அரங்கிற்கு போச்சு. அவர் அங்க யோகாவை அறிமுகப்படுத்தினாரா? ஆமா. ஆனா அவர் யோகாவை வெறும் உடற்பயிற்சியை அங்க அறிமுகப்படுத்தல. மனித குலத்தோட ஆன்மீக வளர்ச்சிக்கான மனதை கட்டுப்படுத்துற ஒரு மாபெரும் அறிவியலா அதை நிலைநிறுத்தினார். அவரை தொடர்ந்து ஸ்டீவ் ஜாப்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச புத்தகமான ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் எ யோகி எழுதின பரமஹம்ச யோகானந்தா, PKS ஐயங்கார் மாதிரியான பல ஆளுமைகள் யோகாவை உலகெங்கும் கொண்டு சேர்த்தாங்க. ஆனா ஒரு கட்டத்துல இது $1 பில்லியன் வியாபாரமா மாறுச்சு. அங்கதான் பிரச்சனையா ஆரம்பிச்சது. ஆமா. அப்போ இதிலிருந்து இந்து வேர்கள் ரொம்ப சாமர்த்தியமா வெட்டி எறியப்பட்டுச்சு. இதோட இறுதி இலக்கான மோக்ஷம், சமூக அறநெறிகளான யமம் நியமம் அப்புறம் சம்ஸ்கிருத வார்த்தைகள்னு எல்லாமே அகற்றப்பட்டு இது வெறும் ஒரு செக்குலர் உடற்பயிற்சியா விற்கப்பட்டுச்சு. இது ரொம்ப அநியாயம் இல்லையா? இதுதான் புகழ்பெற்ற ஆய்வாளர் ராஜீவ் மல்ஹோத்ரா அவங்க யூ டர்ன் தியரி அப்படின்னு ரொம்ப சரியா குறிப்பிடுறாரு. யூ டர்ன் தியரினா என்ன? அதாவது ஒரு கலாச்சாரத்துக்கிட்ட இருந்து அவங்களுக்குரிய உன்னதமான அறிவை எடுத்துக்கிறது, அப்புறம் அதை தங்களுடைய சொந்த கண்டுபிடிப்பா பேக்கேஜ் செஞ்சு காப்புரிமை வாங்குறது, அதுக்கப்புறம் எந்த கலாச்சாரத்திலிருந்து அதை எடுத்தாங்களோ அந்த கலாச்சாரத்தையே பிற்போக்கானதுன்னு விமர்சிக்கிறது. இது மிகப்பெரிய கலாச்சார அபகரிப்பு. இத கேட்கும்போது எனக்கு ஒரு விஷயம் தோணுது. ஒரு பிரம்மாண்டமான மிக பழமையான ஒரு உன்னத கோவிலோட அஸ்திவார கற்களை எல்லாம் ஒருத்தன் திருடிட்டு போய் தன் வீட்ல ஒரு நவீன பாத்ரூம் கட்டிக்கிறதுக்கு சமம் இது. ரொம்ப அழுத்தமான ஆனா உண்மையான ஒப்பீடு. யோகா அப்படிங்கிறது இந்து நாகரீகத்தோட சனாதன தர்மத்தோட ஆன்மாவோடு கலந்த ஒரு பிரிக்க முடியாத அங்கம். வேதங்கள் காட்டின பாதையும் உபனிஷத்துகள் உணர்த்தின உண்மையும் சாங்கியத்தோட வரைபடமும் இல்லாம யோகா அப்படிங்கிறது வெறும் கழை கூத்தாடியோட வித்தையா மாறிடும். உண்மைதான். ஆதிசங்கரர், ரமண மகர்ஷி, ஸ்ரீ அரவிந்தர் மாதிரியான மகான்கள் தங்கள் வாழ்நாள் முழுசும் பாதுகாத்து வந்த பொக்கிஷம் இது. நாம எல்லாரும் நம்ம உடல் நலனுக்காக யோகாவை பயிற்சி செய்யறதுல எந்த தப்பும் இல்ல. ஆனா அது வெறும் ஜிம்னாஸ்டிக்ஸ் மட்டும் கிடையாதுங்கிறத நீங்க உணரணும். கண்டிப்பா. உங்க அகங்காரத்தை அழிச்சு உங்கள முழுமையான சுதந்திரத்தை நோக்கி அழைச்சிட்டு போற ஒரு மாபெரும் ஆன்மீக தொழில்நுட்பம் அது. இது அதோட முழுமையோட நாம அணுகும்போது மட்டுமே அதனுடைய உண்மையான பலனை நாம அடைய முடியும். மிகச்சரியான வார்த்தைகள். ஆமா. இந்த உரையாடலோட முடிவுல உங்களுக்கு ஒரு முக்கியமான கேள்விய நாங்க விட்டு செல்றோம். அடுத்த முறை நீங்க ஒரு யோகா மேட்ல கால் வைக்கும்போது நீங்க யாருடைய நிலத்துல நிக்கிறீங்க அப்படின்னு உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க. நீங்க வெறும் தசையாலும் எலும்பாலும் ஆன உடல் கிடையாது. உங்களோட ஆழத்துல பிறப்பும் இறப்பும் அற்ற, காலத்தால் அழிக்க முடியாத சத் சித் ஆனந்தம் அப்படிங்கிற பேரின்ப நிலை உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அந்த உண்மையான உங்களை உணரும் தேடல இன்றே தொடங்குங்கள். உங்களுடைய சொந்த உணர்வு நிலையையே கேள்வி கேளுங்கள். மீண்டும் ஒரு ஆழமான தேடலோடு உங்களை சந்திக்கும் வரை
டெட் செட்லிருந்து விடை பெறுகிறோம். நன்றி.